டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். ஈரோடு அருகே மேட்டுக்கடை பகுதியில் தறிப்பட்டறையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்போம். சதாசிவம், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இன்றும் நாளையும் ஈரோட்டில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று ஈரோட்டிற்கு வருகை கொண்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா காலை தினம் 2 கோடியாவது பயனாளிகளுக்கு மருத்துவ கட்டணத்தை வழங்கியது போன்று மாலை கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மேட்டுக்கடை அருகே தனியார் மண்டபத்தில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென சாலையோரம் உள்ள விசைத்தறி கூடத்தில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டார். அப்போது விசைத்தறி கூடத்தில் இருந்த விசைத்தறி உரிமையாளர் சண்முகத்திடம் விசைத்தறி தொழிலில் ஜவுளி உற்பத்தி குறித்தும் அதில் குறிப்பாக உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அப்போது விசைத்தறி உரிமையாளர் சண்முகம் தனது விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கையாக என்ன வைத்தார் பார்த்தால், மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறையை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். ஏனென்றால் பார்த்தால் 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யும் போது போதுமான தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளது. இதே மாதம் ஒரு முறை மின் கணக்கிட்டால் குறைந்தபட்சம் விசைத்தறி உரிமையாளருக்கும் தொழிலாளருக்கும் 4000 ரூபாய் வரை மீதமாகும் என்பதால் தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டம் குறித்து பரிசீலனை இருப்பதாக விசைத்தறி உரிமையாளர் சண்முகத்திடம் கேட்டு சென்று இது விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் உரிமையாளருக்கும் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.